ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல ஒரு குடும்பத்தில் கள்ளக்காதலால் கணவன் தீக்குளித்து மாண்ட பிறகு அந்த மனைவிக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது காயத்ரி அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அக்காவின் தோழிக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலை அனுப்பிய காயத்ரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அக்காவின் தோழியின் பேர் சுமதிங்க. அவங்க கல்லூரியில செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதே சமயத்துல நிறைய புரோக்கர்கள் மட்டும் இல்லாம உறவுக்காரங்கிட்ட சொல்லி வச்சிருந்துருக்காங்க. இவங்க நினைச்சபடியே புரோக்கர் ஒருத்தர் ஒரு கிராமத்துல ஒரு பையன் இருக்கிறாரு, ரொம்ப தங்கமானவர் அப்படின்ற மாதிரி தாங்க செய்தி சொல்றாங்க. அந்த பையன் இருக்கக்கூடிய கிராமம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல ஒரு 2 கிராமம் தள்ளி தாங்க இருக்குது. அதுவுமே கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தாங்க. அதே மாதிரி இவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே அந்த பையனோட வீட்டுக்கே போய் பாக்குறாங்க. அந்த மாப்பிள்ளையோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மணிகண்டன். அவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா சின்ன வயசுல தவறிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அக்கா மாமா வீட்டுல ஏதாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. இவர் 10ஆம் வகுப்போட படிப்பை பாதிலே டிஸ்கண்டினியூ பண்ணி இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல தங்கி தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது எந்த ஊர் அப்படின்றத அவங்க குறிப்பிடலைங்க. அதனால நான் வெளிநாடுன்னு மட்டும்தான் மொட்டையா சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்துல அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, உங்களுடைய பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு தாங்க இவங்க இருவருடைய குடும்பத்தும் பேசி முடிச்சு இந்த திருமணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி பொண்ணுகிட்டே சம்மதம் வாங்கிக்கிறாங்க, இந்த மாப்பிள்ளைகிட்டே சம்மதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2007 காலகட்டத்தோட எண்டுல இந்த இருவருக்குமே திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அப்படி திருமணம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த பெண் இருக்காங்க இல்லையா சுமதி, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னுடைய அக்கா மாமாவுடைய வீட்டுல நான் இருக்கிறது ரொம்ப அசிங்கமா நினைக்கிறேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, தனி கொடுத்தனம் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா எங்களுடைய அக்கா மாமாவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆரம்பத்துல இருந்து செட் ஆகவே இல்லைங்க. அதனாலதான் நம்ம தனி கொடுத்தனம் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதே சமயத்துல உங்களுடைய கணவர் நான் எதுவும் முடிவெடுக்க முடியாது, ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே என்னுடைய அக்கா மாமா தான், அவங்க கிட்ட நான் கேட்டுட்டு நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட விருட்டுன்னு போயிருந்துருக்கிறாரு. அதற்கு பிறகு இவங்களுடைய அக்கா மாமா கிட்ட தன்னுடைய மனைவி சொன்ன விஷயத்த அப்படியே சொல்லியிருந்தாரு. அதை கேட்ட பிறகு இவங்களுடைய அக்கா மாமா என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய மனைவி சொல்லக்கூடிய விஷயத்த நீ கேட்டுக்கோப்பா, அவ தான் தனி கொடுத்தனம் போகணும்னு ஆசைப்படுறா, அதனால நீ தனி கொடுத்தனம் போனா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா வேற ஒரு கிராமத்துக்கோ வேற ஒரு ஊருக்கோ போயிடாதீங்க, எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நீங்க இருங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி கூட வீடு பார்த்து பிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதன் பிறகு இந்த மணிகண்டன் என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய மனைவி சுமதி கிட்ட அவங்களுடைய அக்கா மாமா சொன்ன விஷயத்த கூட சொல்றாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலேயே இவங்களுடைய அக்கா மாமா வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு இருக்கக்கூடிய தெருவுல இருந்து பக்கத்து தெருவுலயே ஒரு வீடை ஒத்திக்கு பிடிச்சு கொடுக்குறாங்க. அந்த ஒத்திகைக்கு பிடிக்கக்கூடிய அந்த பணம் யாரு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சுமதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா அம்மா தான். அப்படி இந்த சுமதியும் மணிகண்டனும் தனி கொடுத்தனம் போய் கிட்டத்தட்ட சில மாதங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்துல தாங்க இவங்களுக்கு கர்ப்பம் தரிச்சு இவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்குது. அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தைய தாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா இவங்களோட குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மணிகண்டன் நினைச்சிருந்திருக்கிறாரு. ஆனா அப்பயுமே சுமதி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம தனியாவே இருப்போம், நம்ம பிடிச்சிருக்க வீடே நமக்கு கரெக்டா தானே இருக்குது, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும் பொழுதே இந்த மணிகண்டன் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கனுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி எடுத்துருக்கிறாரு. ஆனா இவர் எங்கேயுமே தேடியுமே போய் பார்த்துமே எந்த ஒரு வேலையுமே செட் ஆகல. அதுக்கு பிறகு என்ன முடிவு எடுக்கிறாருன்னா நம்ம மறுபடியும் வெளிநாட்டுக்கு போயிடுவோம், வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம வந்தோம் அப்படின்னா வேற ஏதாவது சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. அதே மாதிரி இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்லும் பொழுது ஆரம்பத்துல இவங்களுடைய மனைவி அதை அக்செப்ட் பண்ணவே கிடையாது. நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்னுடைய குழந்தைய நான் எப்படி நான் பாதுகாப்பேன்,
பாதுகாப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோட பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த மணிகண்டன் வந்து என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ தனிமையா இருக்கிறது வந்து வருத்தப்படுறன்றது எனக்கு தெரியுது. அதனால என்னோட அக்கா மாமா வீட்டில் போய் கூட நீ இரு. இந்த வீடு வந்து ஒத்திக்கு தானே பிடிச்சிருக்கோம், அப்படியே இருக்கட்டுமா, காசு ஒன்று வீணா போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட பிறகு சுமதிக்கு மறுபடியும் கோவம் இருக்குது. நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க அக்காவையும் மாமாவையும் எனக்கு செட் ஆகலைன்ட்டு. மறுபடியும் அவங்களோட போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு நான் தனியாவே இருந்துக்குவேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்துட்டு என்னுடைய அப்பா அம்மாவை ஊர்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு நான் விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க விருட்டுன்னு கோவத்தோட பேசிக்கிறாங்க. தன்னுடைய மனைவி வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, அவங்க வந்து தனி கொடுத்தனம் தான் இருக்குன்னு நினைக்கிறா, அதுக்கு மீறி அவளை வந்து தொந்தரவு பண்ண வேணாம். மற்றபடி ஏதாவது ஒரு தேவைன்னா நம்மளுடைய அக்கா மாமா கிட்ட வந்து சொல்லி வைப்போம். அவங்க இவ்வளவு மாதிரி வந்து அடம் பிடிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே வந்து உடனே ஓடி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அக்கா மாமா கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிட்டு, இவங்களுடைய இந்த சுமதி பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டே, அதாவது இவங்களுடைய அத்தை மாமா கிட்டே விஷயத்த சொல்லிட்டு இவங்களுடைய அந்த வெளிநாட்டுக்கே கிளம்பி போறாருங்க இந்த மணிகண்டன்றவர். இப்படி மணிகண்டன் வெளிநாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அது வரைக்கும் இவங்களுடைய குடும்பத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்குது. ஆனா அதன் பிறகு தாங்க இவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, போன் அடிக்கும் பொழுது புறமே வந்து எடுக்காமே இருந்திருக்காங்க. எப்ப பார்த்தாலும் போன் அடிச்சா எடுக்கவே மாட்டா, அது மட்டும் இல்லாம போன் அடிக்கும் பொழுதெல்லாம் பிஸின்னு வருது, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க முடிபிதிக்கு நின்று இருக்கிறாரு இந்த மணிகண்டன்றவர். அதன் பிறகு வந்து இவங்களுடைய அக்கா மாமா கிட்ட போன் அடிச்சு விஷயத்தை கேட்டுக்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது இவங்களுடைய அக்கா மாமா வந்து தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய மனைவி வந்து உன்னுடைய வீட்டுல வந்து நீ தனியா விட்டுட்டு போயிட்ட, ஆனா அங்க இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து இரவு நேரத்துல வந்து ஒரு வாலிபர் வந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி தப்பா சொல்றாங்கடா. அதை கேட்டுட்டு தான் நான் வந்து என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீயே போன் அடிச்சது பிறகு வந்து இந்த விஷயத்தை எப்படி என்னால மறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு மணிகண்டனுக்கு கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. நான் வந்து அக்கா மாமான்னு எவ்வளவோ உங்க மேல பாசம் வச்சிருக்கிறேன், ஆனா அதை எல்லாமே ஒரே நிமிஷத்துல நீங்க கெடுத்துட்டீங்க. என்னுடைய மனைவி வந்து நீங்க தப்பா சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கோவத்தோட போனை கட் பண்ணிட்டாருங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் கடந்துருச்சுங்க. அதாவது ஒரு 2 வருட காலகட்டங்கள் கடந்துருச்சு. தோராயமாக 2010 காலகட்டத்தில் மறுபடியும் இவருடைய ஊருக்கே கிளம்பி வரலாம் அப்படின்றக்காக திருப்பூர்ல இருக்கக்கூடிய இவருடைய அந்த ஒத்தி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கே வராங்க. அப்படி வந்த பிறகு இவங்களுடைய மனைவியை பார்த்து பேசுறாங்க. நான் எப்ப பார்த்தாலும் போன் அடிச்சா பிஸின்னு வருது, அல்லது போனே எடுக்க மாட்டேற, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. சந்தேகம் இல்லாமே நார்மலா கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது இவங்களுடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, நம்ம கிட்ட 2 வயசுல குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய கையிலேயே வச்சுக்கிட்டு நான் அடிக்கடி உங்ககிட்ட போன் பேசிட்டு இருந்தேன், அந்த குழந்தைய வந்து எங்கிட்டாவது போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, நானும் பையன் மட்டும் தானே தனியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோட ஊன்னு அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இவங்களுடைய கணவருக்குமே என்ன செய்யணும்னு தெரியல. தன்னுடைய மனைவி வந்து அநியாயமா வந்து இப்படி சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க ஊருமே வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலகட்டங்கள் அப்படியே கடந்திருக்குங்க. அதன் பிறகு வந்து இவங்களுடைய மனைவி வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இப்ப மறுபடியும் என்ன போற மாதிரி இருக்கீங்களா, இல்ல இங்கேயும் பிசினஸ் பண்ற மாதிரி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அந்த சமயத்துல உங்களுடைய கணவர் வந்து என்ன பண்றாருன்னு, நான் வந்து இங்க ஏதாவது சொந்தமா ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேமா, நான் மறுபடியும் வெளிநாட்டு பக்கமே போற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த இடத்துல புறமே வந்து ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கையில ஒரு நாள் தோராயமாக காலையில ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல இவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய 2 வயசு குழந்தைய வந்து தொட்டில போட்டுட்டு இவங்களுடைய கணவரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் சந்தைக்கு போயிட்டுருங்க, குழந்தைய வந்து நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்களுடைய மனைவி வந்து சந்தைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்குங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய மொபைல் போனை வந்து மறந்து வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க உடனே. அந்த மொபைல் போனே வந்துட்டு இவங்களுடைய கணவரான மணிகண்டன் தான் வாங்கி கொடுத்துருக்குறது. அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுல இருந்து போன் அனுப்பி இருக்கிறாருங்க. அந்த போன் வந்து நோக்கியாவிலே வந்து ஓபன் பண்ற மாதிரி டைப் இருக்கும் இல்லையா, அந்த போனை தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அந்த போனை வந்து மறந்து வச்சுட்டு தாங்க சந்தைக்கு போயிருந்திருக்கிறாங்க. அப்படி மறந்து வச்சுட்டு போயிட்டாலே போன் இங்கே தானே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கும் பொழுதே திடீர்னு வந்து மெசேஜ் வரக்கூடிய சத்தம் கேட்குது. போன்ல வந்து மெசேஜ் வரக்கூடிய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்கி போய் இந்த போன் எடுத்து பாக்குறாருங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்குழி நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த போன்ல இருக்கக்கூடிய மெசேஜ் பூரா அசிங்கமா இருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்ககிட்ட மனைவி மாதிரியே உரிமை கொண்டாடி பேசிட்டு இருக்க மாதிரி தாங்க விஷயம் தெரிஞ்சிருக்குது. நாம உயிரோட இருக்கிறோம், நம்மளை தாண்டி வந்து வேற யாரும் இவர்கிட்ட வந்துட்டு இப்படி இவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டு பேசியிருக்கிறா, கணவன் மாதிரி பேசிட்டு இருக்கிறானே அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய அக்கா மாமா வந்து ஏற்கனவே இந்த விஷயத்த சொன்னாங்க, ஆனா நம்ம நம்பவே இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம போன் அடிக்கும் பொழுதெல்லாம் வந்து இவ பிஸியாவே இருந்திருக்கிறா, போனை எடுக்கவும் கிடையாது. இப்படியே இருந்த நம்ம வந்து சந்தேகப்படாம தான் இருந்தோம். ஆனா இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தா வந்து தப்பான ஒரு அஃபேர்ல தான் இருக்கிறா அப்படின்றது வந்து புரிய வருது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சிருக்கிறாரு.
ஆனாலுமே வந்து இதை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும், உறுதிப்படுத்தாம வந்து நம்ம எதுவும் கோவப்பட்டு வந்து முடிவெடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க பல்ல கடிச்சிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்திருக்கும். சந்தைக்கு போயிட்டு வந்து அவங்களுடைய மனைவி வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து மொபைல் போனை வந்து இவங்களுடைய கணவரோட கையில இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட வந்து பதறவே இல்லை. டக்குன்னு உங்களுடைய கையில இருக்கக்கூடிய இந்த போனை வாங்கிக்கிட்டு, நான் சார்ஜ் போடுறேன், நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம்ல, இவ்வளவு நேரம் வந்து செல்லா தானே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தாங்க யதார்த்தமா கேட்டுக்கிறாங்க. தன்னுடைய கையில வந்து செல் இருக்குதுன்னு நினைச்சா வந்து பயப்படணும். ஆனா பயப்படாம வந்து யதார்த்தமா பேசுறாளே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து சந்தேகமே வரல. அதன் பிறகு வந்து இவங்களுடைய மனைவி அந்த செல்லை வாங்கிக்கிட்டு அங்கே சார்ஜ் போடுறதுக்காக ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஆனா இந்த சுமதி அப்படின்ற பொண்ணு வந்து இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறா அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வு வந்து அன்றைய இரவு நடுநிசி நேரத்துல நடந்திருக்குதுங்க. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு மணி நேரம் இருந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த கணவன் மனைவி மட்டும் அவங்களோட குழந்தை வந்து தொட்டில போட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுதே வீட்டுல இருந்து யாரோ திடுன்னு ஏறி வர மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இவங்களோட வீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 2வது மாடியிலாங்க குடியிருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான பெண்மணியும் ஒரு வயசான ஒரு நபர் தாங்க இருந்திருக்காங்க. அவங்களோட இருவருக்குமே வந்து அவங்களுடைய பசங்க எல்லாருமே வந்து ஒரு 4-5 ஃபேமிலி தனித்தனியா பக்கத்துல தள்ளி இருக்கிறாங்க. அதனால வந்து அடிக்கடி அங்கேயே போயிருவாங்க. இவங்களுடைய வீட்டுக்கு வந்து வர்ற வழக்கமே கிடையாது. அதனால தாங்க அன்றைய பொழுதுமே வந்து உங்க வீட்டுக்காரங்க வந்து அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த சமயத்துல யாருமே இல்லையே, வீட்டுல வந்து திடீர்னு யாரும் ஏறி வரமாட்டே தெரியுது அப்படின்ற மாதிரி இந்த கடவுள் வந்து டக்குன்னு முழிச்சிருக்கிறாருங்க. முழிச்ச அடுத்த நிமிஷமே பக்கத்துல திரும்பி பார்க்கறாருங்க, இவங்களுடைய மனைவி ஆளை காணோம். பக்கத்துல படுத்துட்டு தன்னுடைய மனைவி காணாமே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த டோர் இருக்கு இல்லையா, லாக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை வந்து உத்து பார்த்திருக்காரு. பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாரு. அந்த டோர் வந்து திறந்து இருக்குங்க, இவங்களுடைய ரூமோட கதவு திறந்து இருக்க பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. அப்படி போகும்பொழுது இவங்களுடைய மனைவி வந்து அந்த ஹாலோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய டோர் கதவை வந்து ஓப்பன் பண்றாங்க. இந்நேரத்துல இப்போ எங்க போயிட்டு இருக்கா, என்ன பண்றான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க பின்னோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அப்படியே மொட்டை மாடி படியை வந்து ஏறிட்டு இருக்காங்க. மொட்டை மாடிக்கு தான் ஏறிட்டு இருக்கா போல, ஏதோ ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி தாங்க மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்காரு. அதன் பிறகு வந்து ஒரு கட்டத்துல வந்து கீழே ஒரு திட்டுமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது இவரையே நம்ப முடியாத ஒரு காட்சி அவருடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி வந்து எதிர்ப்புறத்துல யாரோ ஒரு வாலிபர் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வாலிபரை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்மணிக்கு அவங்களுக்கு வந்து ஈக்குவல் வயசு தாங்க இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. அப்படி மிரண்டது மட்டும் இல்லாம அவங்க இருவரும் பேசிட்டு இருக்கும் பொழுது கட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க இருவருமே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்களே, தப்பான ஒரு உறவா தெரியுது அப்படின்ற அடுத்த நிமிஷமே வந்து என்ன பண்றாருன்னா, ஏய் யாரா நீ அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு குரலை எழுப்புறாரு. குரல் எழுப்பின அடுத்த நிமிஷமே அங்கே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த வாலிபர் வந்து என்ன பண்றாருன்னா, ஆல்ரெடி அவர் மாடியில எப்படி ஏறி வந்தாரு அதே மாதிரி தாங்க திட்டுன்னு கீழே இருக்கக்கூடிய ஸ்லாப்ல குதிச்சு அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் வந்து ஓடி போயிட்டு இருக்கான், நீங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யாரவே அப்படின்ற மாதிரி தாங்க அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்படி கேட்ட அடுத்த நிமிஷமே எங்களுடைய மனைவி வந்து ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் அவனை வந்து காதலிக்கிறோம், நீ தான் இடையில குறுக்க இருக்கிற, நீ வெளிநாட்டுக்கு போய் தொலைஞ்சனா நான் அவன் கூட ஓடி போயிடுவேன், தயவு செஞ்சு நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுருக்காங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே எங்களுடைய கணவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருக்குது. தன்னுடைய மனைவியா இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அடுத்த எதிர்பதில் எதுவுமே சொல்லாம இவங்களுடைய வீட்டுக்கே கீழே இருக்கக்கூடிய ரூமுக்கே வந்துட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த கணவன் மனைவியோட வாழ்க்கையில வந்து நிம்மதியே இல்லாம தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு நாள் தோராயமாக இரவு ஒரு 7 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த சுமதி என்ற பெண்மணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்களுடைய கள்ளக்காதலர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய கணவர் வந்து எதிர்ப்புறத்தலாங்க நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் இருக்கிறாரே அப்படின்ற அச்சமும் இல்லாம பயமும் இல்லாம அவங்க வாட்டுக்கு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. தன்னை வச்சுக்கிட்டே தன்னுடைய கள்ளக்காரன் கிட்ட வந்து எப்படி பேசிட்டு இருக்கா, இவனால எவ்வளவு தைரியம் இருக்கும், எப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட இவங்களுடைய மனைவி பக்கத்துல நெருங்கி விட்டாரு. நெருங்கி வந்த அடுத்த நிமிஷமே இவங்களுடைய மனைவியோட கண்ணத்தை சேர்ந்து பலார்னு அறிய ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம உன்னை வந்து மன்னிச்சு நான் ஏற்றுக்கிட்டேன், ஆனா மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுக்காரு. கேட்ட உடனே உங்களுடைய மனைவி வந்துட்டு ஆன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கத்திக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லடா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குது, என்னோட குழந்தையோட தூக்கிக்கிட்டு நான் அவனோட போய் சேர்ந்து நான் வாழ்றேன், என்னை எவனுமே தேடி வராதிங்க அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்கிறாங்க. இப்படி பேசின பிறகு உங்களுடைய கணவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நீ போறாந்தா ஓடிப்போ, இனிமே வந்து நீ எனக்கு தேவை கிடையாது, ஆனா என்னோட குழந்தை வந்து எனக்கு கட்டாயமா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களுடைய மனைவி சொல்லக்கூடிய சொல்ல கேட்டுட்டு இந்த கணவனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி வந்து ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொல்லிக்கிறாங்க, இந்த குழந்தை வந்து உன்னோட குழந்தையே கிடையாதா, இது அவனோட குழந்தை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க.
அதன் பிறகு வந்து உங்களுடைய கணவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு அப்படியே குறுகி உட்காந்துருக்கிறாருங்க. அதன் பிறகு உங்களுடைய மனைவி வந்து உங்களுடைய கணவர்கிட்ட எந்த ஒரு பதிலுமே பேசாமல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் போய் கதவை சாத்திட்டு பெட்டில் போய் படுத்துருக்குறானுங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த மனைவி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களோட குழந்தையை தூக்கிக்கிட்டு நாங்கள் என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பண்ணி தான் கிளம்பி போயிருக்கிறாங்க. அப்படி போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட கடந்திருக்காது. அந்த சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே வந்து ஃபோன் வருதுங்க. ஃபோனில் பேசக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய அக்கா மாமா தாங்க. உங்களுடைய பொண்ணால் தான் என்னுடைய தம்பி வந்து இப்போ வந்து தீக்குளிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க செய்தி தேடி வருது. உடனே உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே வந்துட்டு எல்லாமே பொய்தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ஒத்திகை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கிட்டே போகிறாங்க. போன பிறகு தாங்க தெரியுது இந்த மணிகண்டனுடைய அக்கா மாமா சொன்னது வந்து உண்மைதான் அப்படின்ட்டு. என்ன நடந்ததுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி வந்து காலையில் உங்களோட குழந்தைய தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அப்படி போன பிறகு தனிமையில தாங்க இருந்திருக்கிறாரு இந்த மணிகண்டன். அந்த சமயத்தில் வந்து ஆல்ரெடி கெரோசின் வாங்கி வச்சிருப்பாரு பாருங்க, அதை எடுத்து ஊற்றிக்கிட்டு தீ பிடிச்சி இருந்திருக்கிறாருங்க. எரியும் பொழுது கூட அவரை வந்து யாரும் காப்பாற்றிட கூடாது அப்படின்றக்காக அவங்களுடைய ரூம்ல இருக்கக்கூடிய கட்டில எடுத்து கதவுக்கு முன்னாடி டோர் முன்னாடி போட்டு மறைச்சு வச்சிருக்கிறாருங்க. அதனாலதான் அவரை வந்து யாருமே காப்பாற்ற முடியாம தகன்னு எரிஞ்சு அதே இடத்துலயே வந்துட்டு கருகி சாம்பலா போயிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு பிறகு இந்த மணிகண்டனுடைய அக்கா மாமா வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய பொண்ணை வந்து நம்பாதுன்னு எவ்வளவோ தடவை என்னுடைய தம்பி கிட்ட சொன்னோம், சொல்லியுமே வந்து நம்பவே இல்லை. உன்னுடைய பொண்ணு வந்து என்னோட தம்பியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டான், எங்களுடைய குடியும் கெடுத்துட்டான், எங்களுடைய குடும்ப கௌரவம் எல்லாமே வந்து வீணா போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க ஊன்னு அழுதுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெண்மணியை பார்த்துட்டு வந்து மண்ணை வாரி தூக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து இவங்களுடைய மனைவி வந்து ஊன்னு அழுதுட்டு இருக்காங்க. இவங்களுடைய கணவனுடைய சடலத்தை பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் தான் எல்லா காரியம் பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து போன ஒரு பக்கத்துலயே பார்த்துட்டு வந்து அழுதுகிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருப்ப, ஒழுங்கு மரியாதையா போயிரு அப்படின்ற மாதிரி வந்து அடிச்சு விரட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த சுமதி வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து ஒத்தி எழுதி கொடுத்துருக்கீங்க, அது என்னோட பேர்ல தான் இருக்குது, நீங்க தான் அவரோட சடலத்தை தூக்கிக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய இறுதி சடங்கு எல்லாமே வந்து உங்களோட வீட்டை போய் செய்யணும். இந்த வீட்டை வந்து ஒத்திக்கு பிடிச்சி கொடுத்துருக்கறனால வந்து நானே என்னோட குழந்தைய தான் இருப்போம், இதை வந்து யாருமே கேட்கறதுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு வண்டி ரெடி பண்ணி இவங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவினர்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த மணிகண்டனுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அக்கா மாமா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் தாங்க இறுதி சடங்கு நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த இறுதி சடங்குக்கு கூட இந்த மனைவி வந்து கலந்துக்கவே கிடையாதுங்க, அதாவது இந்த சுமதின்ற பொண்ணு. இப்படியே இந்த இறுதி சடங்கு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்துக்கு பிறகு தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில அமானுஷ காட்டு வீச ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுமதின்ற பொண்ணு இவங்களுடைய 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அவங்க இருமே வந்து அந்த ஒத்திகை இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது தாங்க ஒரு நாள் தோராயமாக இரவு நேரத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு கருகிய சாம்பலாகிற மாதிரி ஒரு வாடை துர்நாட்டம் வீசி இருக்குது. வீசின உடனே இவங்களுடைய மனைவி வந்து டக்குன்னு எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அது எங்கேருந்து வருதுன்னு தெரியலங்க. உடனே அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்குது, தன்னுடைய கணவர் வந்து ஆல்ரெடி தீக்குளித்து இறந்து போனார் இல்லையா, அது வந்து ஹாலில் தான் நடந்துச்சு, அதனால அந்த ஹாலில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களுடைய ரூம்ல இருந்து கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்க்கும்பொழுது இவங்க நினச்சது வந்து சரிதாங்க, இந்த ஹாலில் தாங்க துர்நாற்றம் பயங்கரமாக வீசிட்டு இருக்குது. ஏற்கனவே எரிஞ்சு போன செத்து போன இடமாச்சு, அதனாலதான் இப்படி வந்து ஒரு மாடி வீசுது போல அப்படின்ற நினைச்சிட்டு இந்த விஷயம் வந்து பெருசாவே எடுத்துக்கல. இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது தாங்க இவங்களுடைய கள்ளக்காதலன் ஆல்ரெடி வந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அவர் வந்து தைரியமா உங்களுடைய வீட்டுக்கு வர வச்சு அந்த மாதிரி பேசுற வழக்கத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அந்த தெருவில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து இந்த கள்ளக்காதலனே இந்த சுமதின்ற பெண்ணை வந்து பார்த்துட்டு தாங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா வந்து இவங்களுடைய கணவர் வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, அதனால இந்த பெண்மணி வந்து நம்ம குற்றம் குறை சொல்லக்கூடாது, அவ எவன் கூட வாழ்ந்துட்டு போறா அப்படின்ற மாதிரி தாங்க விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கல. அதே மாதிரி தாங்க இந்த மணிகண்டனுடைய அக்கா மாமா வந்து இந்த பெண்மணி வந்து எப்பெல்லாம் எதாச்சியா வந்து பாக்குறாங்களோ காரி துப்பிட்டு தாங்க போயிருந்துருக்காங்க. ஆனா அதை எதையுமே பெருசா கண்டுக்காம இந்த சுமதின்ற பொண்ணு வந்து எப்பயும் போலதாங்க இருந்துருக்காங்க. அதே சமயத்துல உங்களுடைய கள்ளக்காதலன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அடிக்கடி உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தாங்க இருந்திருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து சூர்யா தாங்க. அந்த பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஈக்குவல் வயசு தாங்க. அந்த சமயத்துல வந்து அந்த சூர்யான்றவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணிக்கு வந்து தேவையான விஷயங்களை பூரா வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருந்திருக்கிறாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க வந்து சாப்பாடுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுதோ, தண்ணிக்கு என்ன எடுத்துறதோ, அந்த மாதிரி வந்து எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு தாங்க ஈடுபட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு நாள் தோராயமாக ஒரு இரவு ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த சுமதின்ற பொண்ணுக்கு வந்து உடம்பு முடியல, அதனால வந்து நீ இன்னைக்கு சாப்பாடு ஹோட்டல் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த சூர்யா வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, பைக் எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் வந்து பரோட்டா எல்லாமே வாங்கிக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு உங்களுடைய மனைவி போய் பார்க்கலாம் அப்படின்றக்காக ரூம்ல இருக்கக்கூடிய இந்த மாடி படிகள் இருக்கு இல்லையா, ஏறி உங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காருங்க. அப்படி நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த சூர்யாவுடைய கண்கள்ல வாழ்க்கையில மறக்கவே முடியாத காட்சி கண் முன்னாடி தெரிஞ்சிருக்குதுங்க.
என்ன நடந்திருக்குன்னா அந்த ஹாலோட மைய பகுதியிலே கருன்னு ஒரு கரிய உருவங்க எரிஞ்சு போன நிலைமையில வந்துட்டு ஒரு மாதிரி கோரமான தோட்டத்தோடு நின்றுருக்குது. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே ஆணு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் கத்தக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு ரூம்ல இருக்கக்கூடிய இந்த சுமதி என்ற பெண்மணி வந்து டக்குன்னு வெளியே வந்துருக்காங்க. வெளியே வந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய கண்களுக்கு வந்து தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியலங்க, பெருசாவே எடுத்துக்கல. என்னாச்சுடா, ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சூர்யா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் இங்க ஒரு கருப்பான ஒரு உருவத்தை பார்த்தேன், நீ இந்த திரும்பி பாரு அங்கனுக்குள்ளதான் நிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இதை கேட்டு உங்களுடைய இந்த சுமதின்ற பெண்மணி வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதுதானா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ உழவா அப்படின்ற மாதிரி உங்களை அந்த கள்ளக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ரூம்குள்ளே நெருங்கி போயிட்டாங்க. இதை கேட்டுட்டு அந்த சூர்யான்றவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம பயத்தோட நடுங்கிக்கிட்டே ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த சுமதின்ற பொண்ணு வந்து நம்பவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்காரு. அதே சமயத்துல அதை பத்தி மறுபடியும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காருங்க. ஆனா இந்த பெண்மணி வந்து அதுக்கான பதில் சொல்லவே இல்லை. நீ அதை விட்றா, நம்ம முதல்ல சாப்பிடும்டா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சாப்பிடக்கூடிய அந்த வேலையில வந்து ஈடுபட்டுருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த சூர்யான்ற வாலிபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வண்டி எடுத்துக்கிட்டு இந்த பெண்மணியை பார்த்துட்டு இரவு ஒரு தோராயமாக 11 மணிக்கு அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காருங்க. அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது நடுரோட்டில் வந்து திடீர்னு இவருடைய டயர் வந்து பஞ்சர் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. என்னடா அது டயர் பஞ்சர் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி பார்க்குறாருங்க. இவர் நினைச்சது சரிதாங்க, இவருடைய வண்டி வந்து டயர் பஞ்சர் ஆகிருக்குது. ஆனால் வந்து சாதாரண ரோடு தானே, காலையில் நல்லா தானே ஏர் அடிச்சுட்டு இருந்தோம், அப்புறம் எப்படி வண்டி பஞ்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு தூரத்தில் லைட்டு போட்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த லைட்டுக்கு கீழே வந்து யாரோ ஒரு நபர் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. யார் அந்த நபர் வந்து விகாரமாக நின்று இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க முத்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் நிற்கக்கூடிய இடத்துல வந்து வேற யாருமே இல்லை. இவர் ஒரு ஆளை பிடிச்சா மட்டும் தான் நம்ம வந்து உதவிக்கு கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி இவரோட வண்டியை வந்து அங்கனுக்குள்ளே நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்டே நெருங்கி போறாருங்க. அப்படி இந்த லைட்டு கிட்ட நெருங்கி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இவருக்கு ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டுக்கு கீழே ஒரு நபர் வந்து நின்று இருந்தார் இல்லையா, சரட்டுன்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் மரத்துக்கு மேலே ஏறி அந்த லைட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கிறாருங்க. யார் அந்த நபர் இப்படி வந்து போய் மேலே ஏறி இப்படி உட்காந்தாரு அப்படின்ற மாதிரி தாங்க தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவருடைய முகத்தோற்றம் வந்து கோரமான தோற்றமா மாற ஆரம்பிச்சு, அதே ஏற்கனவே பார்த்தா இல்லையா கரிய உருவமா, அதே மாதிரி தாங்க கருன்னு தெரிஞ்சிருக்குது. அடுத்த நிமிஷமே நம்ம வண்டி வந்து விட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தப்பிச்சு ஓடி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த வண்டி வந்து அதே இடத்துல நிப்பாட்டிட்டு திட்டுன்னு பயத்தோட ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது கெட்ட நேரமா என்னன்னு தெரியலங்க, குறுக்க வந்து ஒரு லாரி வந்து இவர் அடிச்சு இப்படி தூக்கி இருக்குங்க. தூக்குன உடனே அங்கிட்டு போய் ஒரு கல்லில் போய் முட்டி மோதி இருக்கிறாரு. மோதின உடனே அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சத்தம் கட்டி எல்லாருமே பக்கத்தில் வந்துருக்குறாங்க. வந்த பிறகு இந்த நபரை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துக்கிறாங்க. மருத்துவமனையில் சேர்த்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய இங்கே மருத்துவர்கள் இதெல்லாம் நர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இவருடைய மொபைலை வாங்கி அந்த மொபைலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ல இருந்து நம்பர் எடுத்து இந்த சுமதின்ற பெண்மணி வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்படி விஷயம் சொன்ன பிறகு இந்த சுமதி அப்படின்ற பெண்மணி வந்து மருத்துவமனையில் வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்பொழுது தாங்க இவர் வந்து நடந்த விஷயத்தை பூரா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கழிச்சு தாங்க சொல்லியிருக்கிறாரு. நான் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்றக்காக ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்து போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அங்கே நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து திடீர்னு வந்து போஸ்ட் மரத்தில் ஏறி அங்கிட்டு இங்கிட்டு தவறிட்டு இருந்தாரு. அவர் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து தான் நான் பயந்து போனேன். அவர் வேற யாரும் கிடையாது, உன்னோட வீட்டுக்கு வந்தப்போ ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன் இல்லையா, அதே உருவம் தான் அப்படின்னு மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்கிறாரு. இதை கேட்ட பிறகு தாங்க எங்களுடைய மனைவிக்கே வந்து ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. நீ பார்த்தது வந்து வேற யாரும் கிடையாதுடா, என்னுடைய கணவர் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன பிறகு இந்த சூர்யாவுக்குமே வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது. அதுக்கு பிறகு இந்த சுமதின்ற பெண்மணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு கவனமா நான் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறேன்டா, நான் நாளைக்கு உனக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாமே வந்து செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீ அதுவரை இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துருக்கிறாங்க இவங்களோட குழந்தைய தூக்கிட்டு. அதே மாதிரி அன்றைய பொழுது காலையில சாப்பாடு செஞ்சு மதிய சாப்பாடு சேர்த்து செஞ்சு அவங்களுடைய அந்த கள்ளக்காதல் இருக்கார் இல்லையா சூர்யா, அவர் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அன்றைய இரவு சாப்பாடு வந்து நம்மளுடைய வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து தெம்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டு சாப்பாடு செய்யறதுக்காக இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்கிறாங்க மருத்துவமனையிலேருந்து. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்பொழுது இவங்களுடைய குழந்தைய வந்து ஒரு பெட்ல தாங்க படுக்க வச்சிருக்காங்க. அப்படி படுக்க வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கீச்சுன்னு கத்திட்டு இருக்குதுங்க. திடீர்னு ஏன் குழந்தை கத்திட்டு இருக்குது, ஒருவேளை கொசு எதுவும் கடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி பெட்டுக்கிட்ட நெருங்கி வந்திருக்காங்க. நெருங்கி வந்த அடுத்த நிமிஷமே இவங்களுடைய வாழ்க்கையிலுமே மறக்கவே முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவருடைய ஆன்மா இருக்கு இல்லையா, அப்படியே தத்துருவமா இவங்களோட குழந்தைகிட்ட நின்றுட்டு இருக்குது. இவங்களுடைய கணவருடைய ஆன்மா வந்து ஏற்கனவே அவங்க வந்து 4-5 தடவை வந்து பார்த்துருக்காங்க, ஆனால் பயப்படவே இல்லை. ஆனால் இந்த முறை வந்து பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை மேலே தாங்க ஒரு மாதிரி பிடிச்சி அமுக்கி கொள்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்குது. தன்னுடைய குழந்தையே போட்டு தள்ள பார்க்குது அப்படின்ற மாதிரி தாங்க அலறி அடிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கத்தியுமே அந்த கரிய உருவம் வந்து அவங்களுடைய குழந்தைய விட்டுட்டு போகிற மாதிரி தெரியவே இல்லை.
அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உங்களோட குழந்தை வந்து திடீர்னு மூச்சு பேச்சே இல்லாம சாதாரணமா வந்து ஒரு சடலம் மாதிரி கிடந்திருக்குதுங்க. அதுக்கு பிறகுதாங்க அவங்க மிரண்டு போயிட்டாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய விபூதி எடுத்துட்டு அவங்களுடைய குழந்தை இருக்கக்கூடிய இடத்துல சுத்தி முத்தி தெரிச்சிருக்காங்க. தெரிச்ச பிறகு உங்களுடைய குழந்தையை தூக்கிட்டு மருத்துவமனைக்கே ஓடி இருந்திருக்காங்க திடுன்னு. அப்படி மருத்துவமனைக்கு கொண்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகுதாங்க அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்றாங்க, நல்ல வேலை இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு நீங்க வந்து கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைய வந்து காப்பாத்திருக்க முடியாது. உங்களுடைய குழந்தையோட உயிரை வந்து நாங்க காப்பாத்திட்டோம். திடீர்னு அவளுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்றாங்க. அதன் பிறகுதாங்க பிரச்சனையோட சீரியஸ்னஸ் போய் வந்திருக்குது. அவங்களுடைய குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்களுடைய இந்த பையன் இருக்கார் இல்லையா சூர்யா, அவர்கிட்டே நெருங்கி போறாங்கங்க. போன பிறகு இவங்களுமே வருத்தத்துல தேம்பி எழுதிட்டு இருக்காங்க. என்னாச்சு, என்னை வந்து நீ பயப்படாத, நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சூர்யா கேட்டிருக்காரு. கேட்ட உடனே இந்த சுமதி வந்து நடந்த விஷயத்த போல சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணவருடைய ஆன்மா வந்து அங்கேதான் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப என்னுடைய குழந்தையவே கொல்ல பாக்குது அப்படின்ற மாதிரி தாங்க ஊன அழுதுருக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த சூர்யா வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, நீ வந்து உன்னுடைய வீட்டுக்கே போவேனா, நீயும் உன்னோட குழந்தையும் கிளம்பி வாங்க. நான் ஆல்ரெடி வந்து வீடு பிடிச்சிருக்கேன் இல்லையா, அது வீடு வந்து சின்ன வீடாக தான் இருக்கும், அந்த வீட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரும் வந்து அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி போன பிறகு இவங்களுடைய மனைவி வந்து ஒரு வார காலகட்டமாக வந்து எப்பயும் போல இயல்பாக தாங்க இருந்திருக்காங்க இந்த சுமதின்ற பெண்மணி. அதன் பிறகு தாங்க அவங்களுடைய உடம்பு எல்லாமே வந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, திடீர்னு வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி துடிச்சிருந்துருக்காங்க. அந்த சமயத்துல வந்து மருத்துவர்கள்ட்ட கூட்டிட்டு போய் காட்டியுமே வந்து எந்த ஒரு பதிலுமே தெரியல. அதுக்கு பிறகு வந்து ஒரு நாள் தோராயமாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி வந்து அலறி அடிச்சுக்கிட்டு வந்து ஆய்வுன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதாங்க இந்த சூர்யாக்கே புரிய வந்திருக்குது, சுமதியோட உடம்புல வந்துட்டு ஆன்மா பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாம அந்த ஆன்மா கிட்டே பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்துல இந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நான் தான் உன்னோட புருஷன் தான் வந்திருக்கிறேன், என்னோட பேர் மணிகண்டன், எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா, இவளையும் போட்டு தள்ளி தான் போவேன், இவளோட குழந்தையும் போட்டு தள்ளி தான் போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷத்துல கத்த ஆரம்பிச்சிருக்குது. அதன் பிறகு வந்து இந்த சூர்யா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணன்னு தெரியாம முடி பிதுங்கி நின்றுட்டு இருந்திருக்கிறாருங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது இந்த சூர்யா வந்து ஒரு முடிவே எடுத்துட்டாரு. இனிமே வந்து நம்ம வந்து சமாளிக்க முடியாது, என்னதான் இருந்தாலுமே வந்து நம்ம என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே இந்த சுமதியோட அப்பா அம்மா காலிலே போய் விழுந்துருவோம், அவங்கதான் இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த பக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த சுமதின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கையை பிடிச்சி விருட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு பஸ்ல ஏறி உங்களுடைய இந்த குடும்பத்தினர்கிட்டே போய் கொண்டு போய் விட்டுருக்காங்க. விட்ட பிறகு அவங்களோட குடும்பத்தினர் வந்து வீட்டுக்குள்ளேயே வராத அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களோட குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, என்ன ஆச்சு, ஏன் பேய் மாதிரி கத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே சூர்யா வந்து நடந்த விஷயத்த போல சொல்லிக்கிறாருங்க. சொன்ன பிறகு தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே வந்து பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க. நெருங்கி வந்த பிறகு, ஏன்பா அவங்களோட உடம்புல வந்திருக்க, இவதான் இப்போ ஆல்ரெடி உன்னை வந்து விட்டுட்டு போயிட்டால, அவளையே தொந்தரவு பண்ற, நீ போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்ணினுடைய குடும்பத்தினர் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட பிறகு இந்த மணிகண்டனுடைய ஆன்மா வந்து என்ன சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அக்கா மாமாவும் இங்கே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அடம் முடிச்சிருக்குது. அதன் பிறகு வந்து இந்த மணிகண்டனுடைய அக்கா மாமா வந்து பக்கத்துல கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்குமே விஷயத்த சொல்லி அவங்களுமே இந்த இடத்துக்கு நேரடியாக வர வச்சிருக்காங்க. அப்படி நேரடியாக எல்லாருமே வர வச்சது பிறகு இந்த மணிகண்டனுடைய ஆன்மா வந்து ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிருக்குது. என்னுடைய வாழ்க்கை வந்து இப்படி தலைகளாக மாறுறதுக்கு வந்து யார் காரணம், இவளை வந்து போட்டுத்தலாம் விட மாட்டேன், அதே மாதிரி அந்த குழந்தை வந்து என்னோட குழந்தையே இல்லைன்னு சொன்னா, அதனாலதான் நான் வந்து தீ குளிச்சு இறந்து போனேன், அது யாரோட குழந்தைன்றது எனக்கு தெரிஞ்சாகணும், எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கான்ல அந்த சூர்யான்ற அந்த பையன், அவனோட குழந்தை தானா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்கும் பொழுது யாருக்குமே எதுவுமே தெரியாம வந்து மிரண்டு போய் திகச்சு போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நிமிஷமே இந்த சூர்யா அப்படின்றவர் வந்து இந்த கூட்டமா இருக்கக்கூடிய அந்த சபையில வந்து ஒரு கோவத்தோட கத்தி சத்தத்தோட பேசிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி என்ன சொல்லிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு என்னுடைய அந்த சுமதி அப்படின்ற பெண்மணியை வந்து தப்பா பேசிட்டு இருக்கீங்க, எது கேட்கிறா இருந்தாலும் இந்த சுமதியோட அப்பா அம்மா மட்டும் அவங்களோட குடும்பத்துக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்கிறாரு. கேட்ட உடனே வந்து இந்த மணிகண்டன் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஆன்மாவை தான் இருக்கிறாரு, ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சுக்கிறாரு. இவர் சொல்றது சரிதான், நீங்க தான் வந்து உங்களுடைய பொண்ணை வந்து எனக்கு வந்து கட்டி வச்சீங்க, தயவு செஞ்சு நீங்க வந்து சொல்லிருங்க, இல்ல அப்படின்னா வந்து யாரோட உயிருமே வந்து விட்டுட்டு போக மாட்டேன், எல்லாருமே போட்டு தள்ளிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கண்கள் சிவக்க கத்தி இருக்கிறாரு. கத்துன உடனே இந்த சுமதியோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, நடந்த விஷயத்தை கூட அப்படியே ஒப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த சுமதி அப்படின்ற பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்துல வந்து ஒரு வாலிபரை வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவருடைய பேர் தான் வந்து சூர்யா. அப்படி காதலிக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து தெரிய வந்திருக்குதுங்க.
தெரிய வந்த பிறகு வந்து இந்த சூர்யான்ற பையன் வந்து யாரு என்ன அப்படின்ற மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் பொழுதாங்க தெரியுது இந்த சூர்யா அப்படின்ற பையன் வந்து ஆசிரமத்திலே தாங்க வளர்ந்துருக்கிறாரு. அவருக்குன்னு சொந்த மதம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தாங்க இருந்திருக்கிறாரு. ஆனாலுமே வந்து பாலிடெக்னிக் கல்லூரியில தாங்க படிச்சுட்டு இருக்கிறாரு. உன்னோட படிப்பு மட்டும் வச்சுட்டு நாங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது, நீ என்ன கேஸ்ட் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி நீ வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பம், உனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட காரணத்தை சொல்லி இந்த இருவருமே வந்து பிரித்து விட்டுருக்குறாங்க. அப்படி பிரித்த பிறகுமே ஒரு நாள் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இருவருமே வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து தடுத்து இந்த சூர்யாவை வந்து அடித்து விரட்டி விட்டுருக்குறாங்க. அதுக்கு பிறகுதாங்க இந்த பெண்மணிக்கும் இங்க ஆல்ரெடி பார்த்துருக்காங்க இல்லையா மணிகண்டன், இவருக்குமே வந்து திருமணமே நடந்து முடிஞ்சிருக்குது. அப்படி திருமணம் நடக்கக்கூடிய நேரத்துல கூட இந்த சுமதி அப்படின்ற பெண்மணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நான் வந்து காதலிக்கிற விஷயத்த வந்து அந்த மணிகண்டன் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நீ இந்த விஷயத்த மட்டும் சொன்ன அப்படின்னா வந்து நாங்கள் விஷம் குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க பிளாக்மெயில் பண்ணிடுறாங்க. இப்படி தன்னுடைய பெற்றோர்களே இந்த மாதிரி பேசுறாங்களே, நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க பல்ல கடிச்சிட்டே இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகுதாங்க இந்த இருவருக்குமே வந்து திருமணம் முடிஞ்சிருக்குது. அப்படி திருமணம் முடிந்த பிறகுதாங்க இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. அந்த சமயத்துல தாங்க இந்த மணிகண்டன் அப்படின்றவர் வந்து வெளிநாடு போயிட்டார் இல்லையா, போன பிறகு தனிமையில் இருக்கும்பொழுது உங்களுடைய காதலனுடைய ஞாபகம் வந்திருக்குது. அதன் பிறகுதாங்க மறுபடியும் உங்களுடைய அஃபேர்ல வந்து மறுபடியும் தொடர ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்படி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த சுமதியோடைய அப்பா அம்மா அப்படின்றது தெரிஞ்ச பிறகு இந்த மணிகண்டன் வந்து ஆக்ரோஷத்துல கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. நடந்தது எல்லாத்துக்குமே வந்து அவங்க காரணமா இருக்கலாம், ஆனா என்னோட குழந்தை இல்லை, இது வந்து உன்னோட குழந்தை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காரு இந்த மணிகண்டனுடைய ஆன்மா. அதுக்குமே இந்த சூர்யா வந்து ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு. நீங்க நினைக்கிறது தப்பு, ஒரு கோபத்துல அவங்களுடைய மனைவி வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க, ஆனா உங்களுடைய மனைவி வந்து நாங்க ஆரம்பத்துல காதலிச்சோம், அதன் பிறகு வந்து காதலிச்சதெல்லாம் உண்மைதான், ஆனா ஒரு நாள் கூட அவளை வந்து தப்பான பார்வையில பார்த்ததில்ல, தொட்டதில்ல, அந்த குழந்தைய வந்து உங்களுடைய குழந்தை தான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சூர்யா அப்படின்றது வந்து ஓன் அழுதுகிட்டே சொல்றாரு. இதை கேட்ட அடுத்த செகண்டே வந்து மணிகண்டனுடைய ஈரக்குலையும் நடுங்கி போயிருச்சு. இவ்வளோ தப்பு பண்ணது புறமே நம்ம தான், தன்னுடைய மனைவி வந்து சந்தேகப்பட்டே நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம், ஆனால் நம்மளுடைய குழந்தையவே கொள்றதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுட்டு பரிதவிச்சு போயிட்டாரு. அதன் பிறகு வந்து இந்த சுமதியோட அப்பா அம்மா வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம், எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவளுடைய வாழ்க்கையும் கெடுத்து என்னுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷத்தில் கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு உங்களுடைய அக்கா மாமா வந்து பக்கத்துல இருந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீ ரொம்ப நல்ல பையன்டா, உன்னோட மனைவி மேல தப்பே இல்லை அப்படின்றது வந்து உனக்கு தெரிய வந்துருச்சு, அதனால அவங்களாவது இனிமேல் சந்தோஷமா வாழட்டும், உன்னோட குழந்தைய வந்து அவளோட குழந்தைய நினைச்சிட்டு வளர்க்கட்டும்டா, அவள் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துட்டு நீ போடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த மணிகண்டனுடைய ஆன்மா வந்து மனம் பிறங்கி போயிருச்சுங்க. என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூர்யாவை பார்த்துட்டு என்னுடைய மனைவியை வந்து நீ நல்லா பார்த்துக்கோ, என்னோட குழந்தையுமே நீ வந்து உன்னோட குழந்தைய நினைச்சு பார்த்துக்கோ, ஒருவேளை வந்து என்னோட குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது உன்னால அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா வந்து மறுபடியும் நான் வந்து ஆன்மா வந்துட்டு உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா பேசியிருக்குது. அதன் பிறகு வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கிட்டுமே பேசிட்டு அப்படியே வந்து டிசப்பியர் ஆயிருக்குங்க, அவருடைய உடம்பு விட்டு காணாமல் போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தாங்க இந்த சுமதி அப்படின்ற பொன்மணி வந்து டக்குன்னு முழிக்கிறாங்க. முழிச்ச பிறகு பாக்குறாங்க அவங்க சுற்றி எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்றது. அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய கணவருடைய ஆன்மா உடம்புல இறங்குனது, அதன் பிறகு வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து பேசுனது எல்லாமே யாகம் இருக்குது. அப்படி யாகம் வந்து அடுத்த நிமிஷமே வந்துட்டு இவங்களே அறியாம கண்களை வந்து தாரையா கண்ணீர் வந்துட்டு இருக்குது. என்னுடைய கணவரை வந்து நான் கோவப்படுத்தணுமேன்னு சொன்னேனே தவிர அவர் வந்து செத்துருவார் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சு சொல்லலை, திடீர்னு அந்த மாதிரி வந்து தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அக்கா மாமா இருக்காங்க இல்லையா அந்த மணிகண்டனுடைய, அவங்களுடைய காலிலே போய் விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய அப்பா அம்மா தான் காரணம், நாங்கள் செத்துருவோம்னு மிரட்டினாலதான் வந்து உங்களுடைய தம்பியே நான் கல்யாணம் பண்ணேன், அப்படி கல்யாணம் பண்ண பிறகு அவர்கிட்ட வந்து நான் நேரடியாக சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அவருடைய அன்பு வந்து என்னை வந்து தடுத்துச்சு, அதன் பிறகு அவர் வெளிநாட்டுக்கு போன பிறகு தான் நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் என்னுடைய காதலனுடைய ஆபத்தில் வந்து மாற ஆரம்பித்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய அக்கா மாமாவே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இந்த சூர்யாவுக்கும் இந்த சுமதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திற்கு பிறகு இந்த இருவருக்கும் திருமணம் பண்ணி அந்த ஒத்திக்கு வீடு பிடிச்சிருக்காங்க இல்லையா அதே வீட்டிலேயே அவங்க வந்து நல்லபடியாக வாழ வச்சுக்கிறாங்க. அதன் பிறகு அந்த அமானுஷத்தால தாக்கத்தால எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்திலிருந்து 2010 காலகட்டம் வரைக்கும் என்னுடைய அக்காவின் தோழியின் வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை வந்து என்னுடைய அக்கா கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகுதான் அவங்களுக்கு ஷேர் பண்ண சொன்னாங்கனால ஷேர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியே காயத்ரிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள்